Hello viewers, I'm Maitli. In 11th Business Max Algebra exercise 2.7 ஓட 21st ல இருந்து 25th sum நம்ம வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. 13 guests have participated in the dinner. The number of handshakes happened in the dinner is அப்படினு கேக்குறாங்க. So மொத்தமா 13 guests இருக்காங்க. 13 guest வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கன்றபோது ரெண்டு ஹேண்ட் வேணும். ஷேக் பண்றதுக்கு ரெண்டு ஹேண்ட்ஸ் வேணும் இல்லையா? சோ ரெண்டு ஹேண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷேக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹேண்ட்னா ஒருத்தர்கிட்ட ரெண்டு ஹேண்ட் இல்லை, ஒருத்தரோட இன்னொரு ஹேண்ட் ஒரு ஹேண்டோ இன்னொருத்தரோட ஒரு ஹேண்டோ, அதனால தான் ரெண்டு ஹேண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13 கெஸ்ட் இருக்காங்க. டோட்டலாக ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து டூ ஹேண்ட்ஸ்ன்றதுனால நம்ம இது 13C2ன்னு எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷனில் வரும் 13C2 காம்பினேஷன்ஸில் வரும். இப்போ 13 × 12 by 2 × 1 2 6 are 12. இதை மல்டிப்ளை பண்ணால் 8 78. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் பார்த்தீங்கன்னா 78 ஹேண்ட் ஷேக்ஸ் வரும். இப்போ 22nd சம் பாருங்க. த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் தட் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஈக்குவேஷன் வித் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த மீனிங்கும் வரணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 8 எடுப்போம். அடுத்தது ஒன்று ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, நோ ரிப்பீட்டேஷன்றதுனால 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் டு 1, அதாவது 8 ஃபேக்டோரியல்னு வரும். 8 7 6 5 4 3 2 1 மல்டிப்ளைல இருக்கிறதுனால இதை நம்ம 8 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 23rd sum. The sum of binomial coefficient in a particular expansion is 256. ஒரு binomial coefficient பார்த்தீங்கன்னா 256 இருக்கான். The number of terms in the expansion. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 256 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஏன்னா 2n = 256. ஒரு நம்பர் ஆஃப் டோட்டல் பார்த்தீங்கன்னா சம்மை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2n ஃபார்முலா எடுத்துக்கலாம். NC0 + NC1 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் NCN வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து 2n நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம 2n எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் டு 256 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 256க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. டூ 3 4 5 6 7 8 பார்த்தீங்கன்னா 2n வருது. This is equal to 2n. அப்போ என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை வந்திருக்கு 8ன்னு இருக்குது. ஸோ n is equal to 8. 8 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ 24th சம் பாருங்கள். The number of permutation of n different things taken r at a time. ஸோ n things இருக்குது, அதில் வந்து r வந்து செலக்ட் பண்ணுறாங்க. when the repetition is allowed. ஸோ ரிப்பீட்டேஷனும் அலவுடுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா n number of things மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிப்பீட்டேஷன் நோ ரிப்பீட்டேஷன் இருக்கும்போது ஜஸ்ட்டாக நம்ம வந்து இங்கே 8 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிட்டோம் இல்லையா. இங்கே ஆனால் ரிப்பீட்டேஷன் அலவுடுன்னும் போது இது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பை த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ n⁻r இருக்கும். ரிப்பீட்டேஷன் அலவுட் அப்படின்னா இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை பவர்ஸில் இருக்கும், எத்தனை டைம்ஸ் வருதோ டைம்ஸ் பவரில் இருக்கும், எத்தனை டோட்டல் நம்பர்ஸ் இருக்கோ n கீழே இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ n⁻r தான் இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். The sum of the binomial coefficient is sum of binomial coefficient. இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் binomial coefficient வந்து 2n இதுதான் அதுக்கான ஃபார்முலா கூட. ஸோ 2n தான் ஆன்சர். இது முன்னாடியே நம்ம எழுதிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ். தேங்க்யூ.